अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கழ்வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வேதாந்த தேசிகன் அருளிச் செய்த ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரம். ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளிச் செய்தார் வேதாந்த தேசிகன். அதுதான் பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப் பெறுகிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதிலே இன்றைய தினம் 459வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். பாதுகையினுடைய ஓசையினுடைய பெருமையை பலவிதமாக எடுத்து உரைக்கின்ற பகுதி இது. இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? எம்பெருமான் தன்னுடைய காரியங்களை எல்லாம் முடித்து கொண்டு அந்தப்புறத்துக்கு எழுந்தருளுகிறான். அப்பொழுது அவனுடைய பாதுகை அவனுக்கு அந்தப்புறத்திற்கு வழிகாட்டுவது போலே ஒலிக்கிறது என்று இப்படியாக ஒரு அர்த்தத்தை அருளிச் செய்கிறார். பரிஷதி விரதாயாம் பாதுகே ரங்கபர்த்து परिजनमपवार्य प्रस्थितस्य अवरोधान् मणिनिकर समुद्यन् मञ्जुनादापदेशात् अभिलभसि यथार्हं नूनमालोकशब्दम् परिषदि विरतायाम्. அதாவது ஹே பாதுகே ரங்கபர்த்துஹு, பாதுகே ரங்கநாதனுடைய பாதுகையே என்று சொல்லலாம், அல்லது ரங்கபர்த்துஹு என்கிறது மேலே சொல்லப்போகிற விஷயத்திலே அன்வயித்துக் கொள்ளலாம். அதாவது பரிஷதி விரதாயாம், அதாவது அவனுடைய சபையிலே ஓலக்கத்திலே இருந்து கொண்டு ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்கிறான். ஒரு பெரிய ராஜாவானவன் எப்படி செய்வானோ அப்படி செய்கிறான். அந்த ஓலக்கம் கலைகிறது, முடிந்து விடுகிறது. பரிஷதி விரதாயாம். அப்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? பிரஸ்திதஸ்யா, புறப்படுகிறான். எங்கே புறப்படுகிறான்? அந்தப்புறத்திற்கு புறப்படுகிறான். அப்படி புறப்படுகிற பொழுது என்ன பண்ணுகிறான்? பரிஜனமபவார்யா, தான் ஏகாந்தமாக அந்தப்புறத்திற்கு செல்லுகிற பொழுது மற்ற பரிஜனங்களும் கூடவே அந்தப்புறத்திற்கு வர முடியுமா என்ன? அதனால என்ன பண்ணுகிறான்? அந்தப்புறத்துக்கு செல்ல வேண்டும் ஆகையினாலே மற்ற வேலைக்காரர்கள் அத்தனை பேரையும் அப்படியே நிறுத்தி விடுகிறான். அப்பொழுது என்ன ஆகிறது என்னால், அந்த ரங்கபர்த்துஹு ஸ்ரீரங்கநாதனுடைய அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய என்னாச்சு? மணி நிகர சமுத்தியன்னு, அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய மாணிக்கங்கள் இருக்கிறதோ இல்லையோ, அதெல்லாம் என்ன பண்ணுகிறதுன்னா ஒலிக்கிறது. மஞ்சுநாதன் சப்த அபதேசாத்து, மஞ்சுநாத சப்த அபதேசாத்து என்னால் இனிமையான ஓசை. அந்த ஓசையினாலே அது என்ன பண்ணுகிறது? ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது. என்ன தெரிவிக்கிறது என்னால், ஆலோக சப்தம் யதார்கம் அபிலபசி நூனம். ஆலோக சப்தம் என்கிறார். ஆலோக சப்தம் என்பதற்கு 2 விதமான பொருள் கொள்ளலாம். ஆலோக சப்தம் என்னால் இப்படி எழுந்தருள வேணும், இப்படி எழுந்தருள வேணும். அதாவது சாதாரணமாக பெரிய மகாராஜாக்கள் இருந்தார்களானால் அவர்கள் செல்லுகிற பொழுது அவர்களுக்கு எந்த பக்கமாக எழுந்தருள வேணும் என்று காண்பிப்பதற்கு என்றே சில சேட்டி பிரித்தியர்கள், சில வேலைக்காரர்கள் இருப்பா. இதைத்தோ பவான் என்று நாம் வடமொழியில் அமைந்த
நாடகங்கள் பலவற்றை, அதாவது காளிதாசன் முதலானவர்கள் எழுதின நாடகத்தை நாம் பார்த்து போனால் அங்கே கஞ்சுகி என்று ஒருத்தர் இருப்பார். அவர் ராஜாவுக்கு இதைத்தோப இப்படி எழுந்தொழ வேணும், இப்படி எழுந்தொழ வேணும் என்று வழிகாட்டி கொண்டே போவார். அது மற்ற இடங்களிலே போவதற்கு. ஆனால் இப்பொழுது இவன் அந்த சபையெல்லாம் கலைந்து வேலைக்காரர்களையும் அனுப்பி வைத்து விட்டான் அல்லவா. இப்பொழுது யாரும் கிடையாது, இவன் மட்டும் அந்தப்புறத்திற்கு எழுந்தொழுகிறான். அப்பொழுது அந்தப்புறத்திற்கு எழுந்துடுவதற்கு இப்போ இந்த பாதுகையில் இருக்கிற மாணிக்கங்களுடைய ஒலி என்ன பண்ணுகிறது? இதைத்தோ பவான், இப்படி எழுந்தொழ வேணும், இப்படி எழுந்தொழ வேணும் என்று அப்படி வழிகாட்டுவது போலே இருக்கிறது என்று அந்த ஆலோகம். என்னால் அந்த சப்தத்திற்கு அப்படி ஒரு பொருள் கொள்ளலாம். அல்லது ஆலோகா ஜெயசப்தஸ்யாத் என்று ஒரு நிகண்டு. ஆலோகம் என்னால் வெற்றி வெற்றி என்று சொல்லுவது போல. அப்போ எம்பெருமான் எழுந்தொழுகிற பொழுது அவனுக்கு ஜெய விஜயி பவா என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கும் கூட சந்நிதிகளிலே நாம் பார்த்தோமானால் எம்பெருமான் எழுந்தொழுகிற பொழுது எச்சரிக்கை ஜெய விஜயி பவா என்றெல்லாம் அந்த விஷயங்களை சொல்லுவார்கள். அதை சொல்லுவது போலே இருக்கிறது. ஆக எம்பெருமான் தன்னுடைய சபை காரியங்களை எல்லாம் முடித்து கொண்டு அந்த புறத்திற்கு எழுந்தொழுகிறான். அப்படி எழுந்தொழுகிற பொழுதோ அவனுக்கு அந்த புறத்திற்கு வழிகாட்டுவது போலே அல்லது அங்கே அவனுக்கு மங்களமான சப்தங்களை சொல்லுவது போலே அந்த பாதுகையினுடைய ஒலி இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார் வேதாந்த தேசிகன். அடுத்தபடியாக 460வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் இது கிருஷ்ணாவதார செய்தி ஒன்றை தெரிவிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணபிரான் புல்லாங்குழலை ஊதுகிறான். அப்பொழுது எல்லா கோபிகைகளும் அவன் இருக்கிற இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்னர் இந்த கோபிகைகளை எல்லாம் பெரியவர்கள் தடுத்து வைத்திருந்தார்கள். ஏன்னா எல்லாரும் கண்ணன் இருக்கிற இடத்திற்கு போய்விட்டால் கிரகத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை யார் செய்வது? அதனால கண்ணன் இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது என்றுதான் அவர்களை தடுத்து வைக்கிறார்கள். ஆனால் அப்பொழுது கண்ணன் என்ன பண்ணுகிறான்? இனிமையாக காட்டில் இருந்து கொண்டு புல்லாங்குழலை ஊதுகிறான். உடனே அந்த புல்லாங்குழல் ஓசையை கேட்ட உடனே என்ன பண்ணுகிறார்கள்? எல்லாரும் ஓடி வருகிறார்கள். இது பற்றி 10 பாசுரங்களை அனுபவித்தார் பெரியாழ்வார். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்களிதோர் அற்புதங் கேளீர், தூவலம் புரியுடைய திருமால் தூயவாயில் குழலோசை வழியே. அந்த குழலோசை வழியே என்ன ஆயிற்று? கோவலர் சிறுமி அருளங்கொங்க குதுகலிப்ப எங்கும் அவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறுமா அலையாகி. காவலும் கடந்து என்கிறார். பெரியவர்கள் தடுத்து வைத்திருந்தால் அதையும் மீறி அவர்கள் அந்த இடத்திற்கு ஓடி வந்து விடுகிறார்கள் என்று இது ஸ்ரீபாகவத புராணம் ஸ்ரீவிஷ்ணு புராணம் முதலான புராணங்களிலேயும் தெரிவிக்கப்பட்டிருக்கிற விஷயம்தான். ஆனால் இப்பொழுது இங்கே பாதுகா சகசிரத்திலே 480வது ஸ்லோகத்திலே அந்த குழலினுடைய ஓசையோடு இந்த பாதுகையினுடைய ஓசையும் கேட்டுத்தான் அவர்கள் வந்தார்கள். கண்ணபிரான் அந்த குழலை ஊதுகின்ற பொழுது அந்த ஊதுகின்ற குழலோசைக்கு சரியாக தன்னுடைய திருவடிகளையும் வைத்து ஆடுவான் என்றே கொள்வோம். அப்பொழுது அந்த திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையில் இருக்கிற அந்த ரத்தினங்கள் ஒலி எழுப்பும் அல்லவா. அதனால புல்லாங்குழல் ஓசையோடு பின்தொடர்ந்திருக்கிற இந்த பாதுகையினுடைய ஓசை அதுவும் தான் அந்த கோபிகைகளை மயக்கித்து என்பதாக இந்த 460வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். குருஜனநியதம் தத் கோபிகானாம் சஹஸ்ரம் தினகர தனயாயாஹ சைகதே திவ்ய கோபஹ வசமனயத் அயத்னாத் வம்சநாதானுயாதைஹி தவ கலு பதரக்கே தாதுஷைர் மஞ்சுநாதைஹி. கோபிகைகள் கோபிகானாம் குருஜன நியதம். குருஜன நியதம் என்கிறார். குருஜன நியதம் என்னாலனா தங்களுடைய பெரியவர்கள் அவர்களெல்லாம் ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கிறார்கள். நீங்களெல்லாம் இதற்கு மேலே இப்படியெல்லாம் காரியங்களை பண்ணக்கூடாது என்று. குருஜனத்தை நியதம் என்னால் குருஜனங்களாலே அடக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள். யார் அவர்கள்? கோபிகானாம். அந்த கோபிகைகள். அந்த கோபிகைகளுக்கெல்லாம் என்ன விசேஷம் சொல்றாருன்னு கேட்டா தினகர தனயாயாஹா. அந்த கோபிகைகள் எல்லாம் எங்க வந்தார்கள்னு கேட்டா தினகர தனயாயாஹா சைகதே திவ்ய கோபா. தினகர தனயா என்று யாருக்கு பெயர்னால் யமுனா நதிக்கு பெயர். தினகர தனயா என்று யமுனை என்கிறவள் ஆர் சூரியனுடைய பெண்ணாம். அதனால அப்படி சொல்லலாம். சூரியனுடைய பெண்ணான யமுனை.
அவருடைய சைக்கத்தை என்னால் அந்த யமுனை நதி கரையில் இருக்கக்கூடிய மணற்பாங்கான பிரதேசங்கள், அந்த பிரதேசங்களிலே தான் இருந்து கொண்டு திவ்ய கோபகா, திவ்யமான கோபனான அந்த கண்ணபிரான் அவன் புல்லாங்குழலை ஊதுகிறான். புல்லாங்குழல் மட்டும் இல்லை, அப்பொழுது அவனுடைய திருவடி பாதுகை அதனுடைய ஓசையும் சேர்ந்துதான் அங்கே வருகிறது. அப்பொழுது என்ன ஆயிற்று? அயத்னாத்து வசமனயத்து, இவர்கள் ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்க செய்து இந்த கோபிகைகள் எல்லாம் அந்த ஓசைகளுடைய வசத்திற்கு சென்று விட்டார்கள். என்ன ஓசை என்னால் வம்சநாத அனுயாதைஹி, வம்சநாதம் என்னால் என்ன? வம்சம் என்னால் புல்லாங்குழல், அதனுடைய நாதத்தை பின்பற்றி செல்லுகிறதாம். எது? இந்த பாதுகையினுடைய ஓசை. தவ கலு பதரக்ஷே தாதிருஷை மஞ்சுநாதைஹி, அதாவது புல்லாங்குழல் ஓசை அதற்கு தாளமிடுவது போல இந்த ஓசை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த புல்லாங்குழல் அதுக்கு தாளமிடுவது போல இந்த பாதுகையினுடைய ரத்தினங்களுடைய ஓசை. அதனால இந்த புல்லாங்குழலுடைய ஓசையை அனுசரித்த அந்த பாதுகையினுடைய ஓசை அது என்ன பண்ணித்துன்னு கேட்டா, இந்த கோபிகைகளை எல்லாம் அந்த ஓசையினுடைய வசத்திற்கு ஆக்கி விட்டது. அதனால கோபிகைகள் எல்லாம் அந்த ஓசைக்கு வசப்பட்டவர்களாய் பெரியவர்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி அங்கே வந்து விட்டார்கள். பெரியாழ்வார் அருளி செய்தார் என்று சொன்னேன் அல்லவா, எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனர் என்று சொன்னாரே, அந்த விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். அடுத்தபடியாக 461வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்னால், எம்பெருமான் எழுந்தொழுகிற பொழுது அப்பொழுது என்ன பண்ணுகிறான் என்னால் அவனுடைய அந்த பாதுகை அது என்ன பண்ணுகிறது? ஓசையை எழுப்புகிறது. அது எது என்ன பண்ணுகிறதுன்னா, எம்பெருமான் நிச்சயம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான், என்னை போலவே உங்களுக்கும் உயர்ந்த பேரு கிட்டும் என்று இந்த பாதுகை தன்னை வணங்குபவர்களுக்கு தெரிவிப்பது போல இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். நிஜபத வினிவேஷாத் நிர்விசேஷ பிரச்சாரான் பரிணமயதி பக்தான் ரங்கநாதோ யதாமாம் இதி விஹரண காலே மஞ்சுஷிஞ்சா விசேஷைஹி ஹிதமுபதிஷதீவ பிராணினாம் பாதுகேத்வம். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம், பிராணினாம் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஹிதம் உபதிஷசீவ, ஹிதம் உபதேசி இவ, நன்மையை உபதேசிக்கிறா போலே இருக்கிறது. என்ன பண்ணுகிறதுன்னா, அது நிஜபத வினிவேஷாத்து, எம்பெருமானுடைய திருவடிகளையே அடைந்திருக்கிறது. இந்த பாதுகை எங்க இருக்கிறதுன்னு கேட்டா, நிஜபத வினிவேஷாத்து நிர்விசேஷ பிரச்சாரான், அதாவது எம்பெருமான் விகரண காலே அவன் சஞ்சரிக்கிற காலம் இருக்கிறதோ இல்லையோ, அந்த காலத்துல என்ன ஆறுது? எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே அடைந்திருக்கக்கூடிய பாதுகை அது என்ன பண்ணுகிறது? மஞ்சுஷிஞ்சா விசேஷைஹி, தன்னுடைய இனிமையான ஓசைகளினாலே அது ஏதோ சொல்லுகிறது. ஹிதம் உபதேசதி, என்னமோ ஹிதத்தை உபதேசிக்கிறது. என்ன நீ உபதேசிக்கிறாய் என்று பார்த்தால், நீங்க வாழுங்கள் நிர்விசேஷ பிரச்சாரான் பரிணமதி பக்தான் ரங்கநாதோ யதாமாம். இந்த ரங்கநாதன் இருக்கானே, அவன் என்னை எப்படி அனுகிரகித்தானோ அதே போல உங்களை எல்லாம் கூட அனுகிரகிப்பான், நீங்கள் வாருங்கள் என்று உபதேசிக்கிறதா. அது என்ன பண்றதுன்னா, தன்னை காட்டிலும் பேதமில்லாத சஞ்சாரத்தை உடையவர்களாய் உங்களையும் ஆக்குவார். அதாவது திருவடி என்ன பண்ணித்துன்னு கேட்டா, பாதுகையும் தன்னை போலேயே ஆக்கி விட்டுதான். அதாவது எம்பெருமான் எங்க எழுந்துள்கிறானோ கூடவே பாதுகையும் எழுந்துள்கிறது அல்லவா திருவடியிலே. அதனால பாதுகையை தன்னை போல ஆக்கின திருவடி உங்களையும் தன்னை போல ஆக்கிவிடும். தம்மையை நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் என்று இந்த எம்பெருமானை பற்றி ஆழ்வாரும் அருள் செய்திருக்கிறார் அல்லவா. ஆகையினாலே என்ன சொல்லுகிறது? சப்தத்தை பார்த்தால் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் வாருங்கள், எம்பெருமானுடைய திருவடிகளிலே என்னை சாத்தி கொண்டார், அவரை போலேயே என்னையும் நடக்க பண்ணுகிறார். ஆகினாலே நான் என்ன பண்ணுகிறேன்னா அவரை போலேயே ஆகிவிட்டேன். நீங்களும் அந்த எம்பெருமானை வந்து அடைந்தீர்களானால் உங்களையும் தன்னை போலே அவர் ஆக்கிவிடுவர் என்று இந்த பாதுகையினுடைய ஓசை சொல்லுவது போலே இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அழகாக காட்டியருளினார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।